ஹாய்! இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெங்காய ரவை தோசை. நம்ம நார்மலாக வீட்டில் ஆட்டி வச்சுருக்க இட்லி தோசை மாவில் வெங்காயம் ஆட் பண்ணி தோசை சுடுவோம் இல்லையா, ஆனியன் தோசை. அது மாதிரி இப்போ நம்ம ரவையை வச்சு வெங்காயம் ஆட் பண்ணி ஆனியன் ரவை தோசையை சுட போகிறோம். இப்போ வாங்க வெங்காய ரவை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கப் ரவை எடுத்துருக்கோம். 2 கப் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ரவையை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். ரவை நல்லா ஊறி வந்தால் தான் தோசை நல்லா வரும். இப்போ 2 கப் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ரவை ஊறுற வரைக்கும் நம்ம தாளிப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. வெங்காயத்தை வந்து வதக்காமல் ரவையோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. இதுவே வதக்கி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வதக்கி தான் ஆட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு கடுகு உளுந்து 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் சேர்க்குறவங்க சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சீரகம் சேர்க்கலை. கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணி வதக்க போகிறோம். அது கூட ஒரு பச்சை மிளகா. காரம் வேண்டாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் வரக்கூடாது. நார்மலாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவை நல்லாவே ஊறிடுச்சு. 10 நிமிஷம் தான் வதக்குற வரைக்கும் ஊற வச்சுருந்தோம். அது நல்லாவே தோசை சுடுற பதத்துக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை நம்ம ஊற வச்சுருந்த ரவை மாவோட ஆட் பண்ணி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஆட்டி அரைச்சி வச்சுருந்த தோசை மாவு இட்லி மாவுனா புளிச்சிருக்கும். இப்போ இது புளிக்காது இல்லையா, அதனால் நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் புளிப்புக்காக. தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மாவு தோசை சுடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க தோசை சுடலாம். இப்போ நம்ம நார்மல் தோசை மாவுனா நார்மலாக ஊற்றும் போதே நல்லா சுடுறதுக்கு வந்துடும். நல்லா தோசை ஃபுல்லாகவே வந்துடும். இது வந்து நம்ம வெறும் ரவை மட்டும் ஊற வச்சுருக்கோம். வேறு எந்த மாவுமே ஆட் பண்ண அப்படின்னால நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுட போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தோசை ஊற்றியாச்சு. ரவை தோசை நல்லாவே வந்திருக்கு. இந்த ரவை தோசை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுலாம் சுடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு மொறுன்னு ரவை தோசை தயாராகிடுச்சு. இது கூட நம்ம அவசர சட்னி அப்புறம் பச்சை மொச்சை குருமா இது வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். பச்சை மொச்சை குருமா, அவசர சட்னி ரெண்டுமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். பாருங்கள். பார்த்துட்டு ரவை தோசை எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது அவசரத்துக்கு வீட்டில் மாவு இல்லாத டயத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறலாம். ரவையில் உப்புமா செஞ்சால் எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.